சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கம்பத்தில் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். வடலூர் பெருவெளியில் பன்னாட்டு மையம் அமைக்கக்கூடாது, அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்நிகழ்வில் மண்டல அமைப்பாளர் முருகானந்தம், மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் தமிழ் ராவணன், மாநில செயற்குழு உறுப்பினர் எம்ஜேஎம் சேட் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். வடலூரிலே வள்ளலாருடைய அந்த நினைவிடம் அமைந்திருக்கும் அந்த பகுதியிலே ஒரு பண்பாட்டு மையத்தை அமைப்பதற்கு ஏற்பாடாகி கொண்டிருக்கிறது. அப்படி வள்ளலாருடைய பெருமையை சிதைக்கிற வகையிலே அந்த பன்னாட்டு மையம் அங்கே அமைக்கக்கூடாது என்று நாங்கள் கோரிக்கை விடுத்து வருகிறோம். தமிழகத்திலும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதி வாரியாக எடுக்க வேண்டும் என்று கோருகிறோம். இதனிடையே மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேட்டில் வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் சக்திவேல் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பாமக மாவட்ட செயலாளர் லண்டன் அன்பழகன் கலந்து கொண்டு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். ஒன்றிய செயலாளர்கள் அண்ணாதுரை, சுதாகர், நிர்வாகிகள் இளங்கோவன், கண்ணன் உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்த நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு 3 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கி 3 தொகுதியிலுமே ஒன்றிய பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தல் எந்த கட்சி கூட்டணிக்கு கொடுத்தாலும் சரி, அதை வெற்றி பெற செய்ய வேண்டியது பாட்டாளி மக்களுடைய கடமை. இதனிடையே செங்கற்பட்டு பெரியார் நகரில் பாமக சார்பில் மகளிர் நாளை ஒட்டி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன. போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு வன்னியர் சங்க மாநில செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம், மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். நகர செயலாளர் ஹரிகிருஷ்ணன், மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அக்பர், பசுமை தாயகம் மாவட்ட செயலாளர் செந்தில்நாத், பாமக மாவட்ட பொருளாளர் செல்வி உள்ளிட்ட பலரும் இந்நிகழ்வில் பங்கேற்றனர்.